நன்றிகள் நிறைந்த மாலை வணக்கம். உங்களை எல்லாத்தையும் இந்த ஸ்பெஷலான வீடியோவில் சந்திக்கிறதுல மிக மிக மகிழ்ச்சிகரமான தருணமா அமையுது. டுடே இஸ் அ பவர்ஃபுல் டே. எல்லாத்துக்குமே தெரியும் இல்லைங்களா? 25/1/25 மிக மிக ஒரு அற்புதமான நாள். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காஸ்மிக் அலைன்மெண்ட் வேர் தி 6 planets ஆர் அலைன்ட் இன் த சேம் டிரெக்ஷன், ரைட்? அது வந்து பெரைட் ஆஃப் பிளானட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி 6 கோள்களும் வந்து நேர்கோட்டுல நிக்க போகுது. ஸோ அற்புதமான நாள். பல ஆயிரம் வருஷங்களுக்கு அப்புறமா வந்து இந்த ஒரு அற்புதமான தருணத்துல நம்ம வாழ்றதுக்கு முதல்ல நம்ம நன்றி சொல்லணுங்க. லெட் அஸ் see it spiritually. எஸ், இதுக்கு பின்னாடி பெரிய பெரிய சயின்ஸ் இருக்கு. பட் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து ஸ்பிரிச்சுவலா என்ன எனர்ஜி நம்மள வந்து கெயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, there are lots and lots of பாசிட்டிவ் எனர்ஜிஸ் அரவுண்ட் அஸ். நம்ம நினைச்சாலும் நினைக்கலினாலும் நம்மளை சுத்தி வந்து மிகப்பெரிய பாசிட்டிவான எனர்ஜி வந்து இன்னைக்கு அருமையா இருக்க போகுதுங்க. இன்னைக்கு நாளைக்கு எல்லா நாளுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுலயும் பர்டிகுலரா இன்னைக்கு நாளைக்கு 2 நாளுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு மிகவும் உறுதுணையா இருக்க போகுது. ஸோ வாட் எவர் திங்ஸ் யூ வாண்ட் யூ கேன் மேனிஃபெஸ்ட். நீங்க என்னெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து அப்படியே அழகா ஈர்க்கிறதுக்கு நம்மளோட வாழ்க்கையில மிக பெரிய லெவல் அடையணும் அப்படின்னா, எஸ், இன்றைய நாள் வந்து மிக மிக முக்கியமான நாளா இருக்கணும் நம்மளோட லைஃப்ல. இஸ் இம்பார்ட்டன்ட் திங் அங்க என்ன அப்படின்னா நம்ம மைண்ட்ஃபுல் ஸ்டேட்ல இருக்கணும். ரொம்பவே வந்து பாத்தீங்க அப்படின்னா உணர்வுள்ள இருதயத்தோட செயல்படுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இன்னைக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து மல்டிப்ளை ஆக போகுது, எக்ஸ்பேண்ட் ஆக போகுது. அதாவது உங்களோட கைகள்ல அது தவள போகுது. பல மடங்கா உயர்ந்த நிலையில நீங்க வந்து இருக்க போறீங்க. சோ அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட உணர்வுகள் மேல கவனம் வைக்கணும். இன்னைக்கு மட்டும் இல்ல, நாளைக்கு ஈவினிங் வரைக்குமே நம்மளோட உணர்வுகள் மேல கவனம் வைக்கணும். சோ எங்காவது அங்க இங்க அதுல வந்து கொஞ்சம் குறைபாடுகள் இருக்கு, கொஞ்சம் நெகட்டிவா நம்ம வந்து நினைக்கிறோம் அப்படின்னா இமீடியட்டா நம்ம வந்து பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு போறதுக்கு நம்மளுக்கு 1 minute மெடிடேஷன் வந்து மிகவும் உறுதுணையா இருக்கும். நம்ம கம்யூனிட்டியில இருக்கிற அனைவருக்குமே தெரியும் மைண்ட்ஃபுல் மெடிடேஷன், 1 minute மெடிடேஷன் எப்படி வந்து இமீடியட்டா நம்ம மைண்ட் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கறத கண்டிப்பா நம்ம எல்லாருமே கத்திருக்கோம். இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணி நம்மளோட உணர்வுகளை வந்து இமீடியட்டா சேஞ்ச் பண்ற சீக்ரெட்டையும் நம்ம கத்திருக்கோம். ஸோ அது தெரியலனா கூட கெட் கனெக்டட் வித் அஸ், ஸ்டே வித் அஸ். கண்டிப்பா வந்து இந்த டவுட் இருந்தது அப்படின்னா யூ கேன் ஆல்வேஸ் அப்ரோச் அஸ். நம்ம வந்து ரெடியா இருக்கோம் ஹெல்ப் பண்றதுக்கு. ஸோ யூ நீட் டு அலைன் பேக். இமீடியட்டா நம்மளோட எனர்ஜி லெவல் ஆகட்டும், நம்மளுடைய உணர்வுகள், நம்மளோட ஃபீலிங்ஸ் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இமீடியட்டா வி நீட் டு அலைன் இட் பேக் இன் அ பாசிட்டிவ் ஸ்டேட். ஸோ இன்னைக்கு ஈவினிங் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பர்டிகுலரா ரொம்ப பாசிட்டிவா நம்ம உணர்வுகளை வச்சுட்டு நம்மளுடைய டிசையர்ஸை எழுத போறோம். நம்மளுடைய விருப்பங்கள் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்க எழுதலாம். ஈவன் இன்னில இருந்து நாளைக்கு வரைக்கும் அப்பப்ப உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ அதெல்லாம் எழுதலாம். உங்களோட டிசையர் லிஸ்ட் இருந்ததுன்னா மறுபடியும் வந்து அதை ரியலைன் பண்ணலாம். எது வந்து ஃபர்ஸ்ட் வச்சுக்கலாம், எது வந்து செகண்ட் வச்சுக்கலாம் அப்படிங்கறது வந்து நீங்க அழகா ரியலைன் பண்ணலாம். உங்களுக்கு என்ன மாதிரியான உணர்வுகள் தென்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து அலைன் பண்ணலாம். அதே மாதிரி நீங்க இன்னைக்கு அதாவது நிறைய சயின்ஸ் இதுக்கு பின்னால இருக்குங்க. பட் ஆனா நீங்க உணர்வு ரீதியா செயல்பட்டு நீங்க என்னெல்லாம் வந்து விஷுவலைஸ் பண்றீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அபண்டன்ட்டா நம்மளுக்கு வந்து கிடைக்க போகுது அப்படிங்கறதுல கவனம் வச்சு நீங்க வந்து எழுதணும். காஸ்மிக் ரேஸ் இல்ல நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கிரகிக்கிறோம் அப்படின்னு என்ன வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். பட் ஒரு செல்ஃப் டாக் நீங்க பண்ணி மெடிடேட் பண்ணி நீங்க அந்த 6 கோள்களும் ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய இந்த வேலையில நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பா நடக்கும். இது வந்து 100% உண்மை அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சுக்குங்க. அதாவது யூ நீட் டு ஆஸ்க் த பிளெஸிங்ஸ். நம்ம கிரியேட்டர் கிட்ட, நம்மளோட யூனிவர்ஸ் கிட்ட நம்ம வந்து இந்த நேரத்துல பிளெஸிங்ஸ் வந்து பெற்றிருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதாவது உங்களுடைய ஃபியூச்சருக்கான பிளெஸிங்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். யூ நீட் டு கெட் த கிரேஸ் ஃப்ரம் ஆர் கிரியேட்டர். உங்களோட ஆக்ஷன்ஸ் நல்ல விதமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம், அதாவது இது எல்லாமே நம்மளோட பிறப்புரிமைங்க. நம்ம 120 வருடம் ஆயுட்காலம் வாழணும் அப்படிங்கிறது, நம்ம ஹெல்த் மேல வந்து என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்க வந்து கிளியர் பண்ணி ரொம்ப நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறத நீங்க வந்து இன்னைக்கு கிளைம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்க கம்யூனிகேஷன் நல்லா இருக்கணும், நல்ல விஸ்டம் இருக்கணும், அறிவுபூர்வமான விஷயங்கள் நிறைய நீங்க வந்து செய்யணும், ரொம்ப டிசிப்ளின்டான லைஃப் வாழணும், ரொம்ப
உண்மையா நம்ம வாழணும். லைக் ஜஸ்டிஸா இருக்கிறது. அதே மாதிரி நிறைய பிளஸ்ஸிங்ஸ்ங்க. லைக் நம்ம வந்து எல்லாத்துக்கும் மேல ஒரு பெட்டர் ஹியூமன் பீயிங்கா மனிதநேயத்தோட வாழணும் அப்படிங்கிறத நீங்க வேண்டி விரும்பி கேட்டுக்கலாம். நம்ம மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்தில் உள்ள அனைவருமே வந்து நல்லபடியான நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதையும் நீங்க கேட்டுக்கலாம். நல்ல உறவு முறையோட இருக்கணும். நல்ல பணவரவுகள் வந்து நம்மளுக்கு இருக்கணும். நம்மளுக்கு வரவேண்டிய பணங்கள் எல்லாம் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண இடத்துல எல்லாம் பல்கி பெருகணும். ரெட்டிப்புத்தனையான ஆசிர்வாதங்கள் இன்னும் வந்து 10 டைம்ஸ் 100 டைம்ஸா வந்து நம்ம நிறைய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கணும். அப்படிங்கிறது மட்டும் இல்லாம நம்மளை சுத்தி இருக்கிற மனிதர்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கணும். நம்ம அவங்களுக்கும் கொடுத்து நமக்கு என்னென்னலாம் அபரிமிதமா கிடைக்குதோ அது எல்லாமே அடுத்தவங்களுக்கும் கொடுத்து மகிழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நம்மளுக்கு வேணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் இன்னைக்கு ஈவினிங் நாளைக்கு ஈவினிங் உங்களோட எண்ணங்கள்ல நிறைய நீங்க ஃபோக்கஸ் பண்ண போறீங்க. அதுலயும் பர்டிகுலரா டாப் 10 டிசையர்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வச்சு நீங்க வந்து இன்னைக்கு நைட்டு தூங்க போறப்போ இல்ல நாளைக்கோ நீங்க எப்பனாலும் உங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ எப்பெல்லாம் இது ஞாபகம் வருதோ, கெட் த பிளஸிங்ஸ் ஃப்ரம் த கிரியேட்டர். ஓகே. ஃப்ரம் மை மெட்டாபிசிக்கல் டீச்சர் ஐ காட் ஃபியூ வேர்ட்ஸ். அவங்களுடைய வழிநடத்தலின் படிதான் நான் உங்களுக்கு வந்து இதை சொல்றேன். லெட் த டிவைன் டிசைன் ஆஃப் மை லைஃப் flash into my conscious mind. Let me see clearly the perfect plan. Let the divine design of my life flash into my conscious mind. Let me see clearly the perfect plan. நம்மளோட வாழ்க்கையில கடவுளினுடைய விருப்பத்தின்படி வில் சக்தியின்படி என்ன நடக்கணுமோ அது வந்து நடந்தமைக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பெர்ஃபெக்ட் பிளான் வந்து நம்மளுக்கு கிளியரா தெரியணும் அப்படிங்கறதையும் நம்ம வந்து கவனிக்க போறோம். இந்த வார்த்தைகள் வந்து காலையில எழுந்திருச்ச உடனேயும் நைட்டு தூங்கும் பொழுதும் இதை வந்து நம்ம சொல்லணுங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்ம வந்து கிளியரா நம்மளோட பர்பஸ் என்ன, இந்த பூமியில நம்ம என்ன செய்யணும், நம்மளோட ஃபியூச்சர் என்ன அப்படிங்கறத வித் ஃபுல் ஃபேத் அண்ட் ஃபுல் ஹார்ட் நம்ம வந்து இன்னைக்கு நம்ம கிரியேட்டர் கிட்ட சரண்டர் பண்ணணும். இது மிக மிக முக்கியமான நாள் அப்படிங்கிறத சொல்லி இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒவ்வொரு சோலும் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு படி என்ஹான்ஸ் ஆகுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. See you in another wonderful session. Thank you. Bye bye.